பதிவோட 848 பதிக்கப்பத்து 8,58,000 கிணல் இருக்குது, ஹேண்ட் பிரேக் இருக்குது, நல்லா பெட்ரோல் வேலை ஜென்ஸ் ஃபேமிலி. நாளைக்கு ஆக்சிடென்ட் பட்டு முன்னுக்கு சேதம் பட்டு தானே நான் அதுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் போடணும். நீங்கள் 6 மணி மட்டும் தரப்போ. வெல்கம் இந்த ஜப்னா பாய்ஸ் சேனல். நீங்கள் சேனலுக்கு புதுசண்டா மறக்காதீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாணத்தில் நிற்கிறோம். ஜாழ்ப்பாணத்தில் ஜசோ மோட்டர் பைக் கொமனில் நிற்கிறோம். பார்த்தீங்கன்னா இங்கே பைக் இப்போ தான் ரக்கமாக செய்து கொண்டிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் ஒரு இடத்துல வீடியோ எடுக்க போய் கொண்டு வந்தேன்னா நான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் போய் கொண்டு வந்த வேலையில் இங்கே பைக் ரக்கமாக செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ அதே மட்டும் நான் இப்போ வீடியோ எடுத்து நான் இந்த பைக்கில் விலையை கேட்டால் 8 லட்சம்னு சொல்கிறாங்க. கடும் விலையாக தான் தெரியுது. இந்த காலத்தில் இந்த பைக்குகள் ரக்குமை செய்கிறதே ஒரு பெரிய ஒரு விடயம். இது சம்மந்தமான தான் காணொலி இருக்க போது. வாங்க மக்களே, காணொலிக்குள்ள போவோம். காணொலி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. இப்போ தான் மக்களே பைக் இறக்குமதி செய்கிறாங்க. வணக்க மக்களே, அதாவது பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமாக அவருடைய இங்கே நிற்கிற அண்ணாவோட கதைக்க போகிற மக்களே. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். உங்களோட பேர்? என் பேர் சிவா. இந்த மோட்டிச்சின்ற விலைகள் இந்த பாவனைகளை பற்றி கொஞ்சம். பைக்கின்ற ப்ரைஸ் வந்து இப்போ அடிக்கடி விலைகள் டாலர்ஸ் மாறக்க மாறும். இப்போ தேவையில பதிவோட 848 பதிக்கப்பத்து 8,58,000 8,58,000 இப்போ தேவையில. நிறைய சிஸ்டம்கள் இருக்குது. இந்த பைக்கு மற்ற பைக்கை விட கொஞ்சம் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இன்ஜின் ஹீட் மீட்டர் இருக்குது, போன் சார்ஜர், த்ரூ சிக்னல் இருக்குது, ஹேண்ட் பிரேக் இருக்குது, நல்லா பெட்ரோல் வேலை ஜென்ஸ் ஃபேமிலி யூஸ், லேடிஸும் போடலாம் ஜென்ஸும் போடலாம். 5 வருஷம் கரண்டி இருக்குது இன்ஜினுக்கு, கிராங்க் போர் பிஸ்டன் அதுகளுக்கு. பேட்டரிக்கு குறுகிய காலம் 1 வருஷம் 10,000 கிலோமீட்டர். நல்லா பெட்ரோல் வேலை லிட்டருக்கு 40 வேலை செய்யும் பெட்ரோல். முடிச்சு வாங்கினா ஹெல்மெட்டுகள் ஜாக்கெட்டில் கொடுப்பீங்களோ? அதெல்லாம் இப்போ கம்பெனியால் நிப்பாட்டிட்டாங்க என்றால் உங்கள் எஸ்எல்எஸ் பிரச்சனையால் இப்போ அதுகள் நிப்பாட்டிட்டாங்க. ஜக்கெட் ஹெல்மெட் ஒன்றும் பெறாது, வெறும் பைக் மட்டும்தான். 2 சர்வீஸ் மட்டும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. 1 காசு சர்வீஸ், 21 சர்வீஸ் மொத்தம். இந்த முடிச்சல் வாங்கி கொண்டு போயிட்டு வாங்கிட்டு போய் நாளைக்கு ஆக்சிடென்ட் பட்டு முன்னுக்கு சேதம் பட்டு தானே நான் அதுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் போடணும். நீங்கள்
அதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. அதுக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனியில் போய் ஒரு வருஷத்துக்கு 30,000 கொடுத்து பே பஸ்ஸில் போட்டிங்கன்னா அதுக்குரிய கிளைம்கள் இருக்குது. நாங்கள் முதல்ல லீசிங்கில் பெற்றுக்கொள்ளலாம். லீசிங்கில் லீஸ் எடுக்கிறது லீஸ்காரர்கிட்ட நம்பரை தருவோம், அவங்க ரேட்டுகளை கதைச்சி அவங்களோட எடுக்கலாம். நாங்கள் லீஸ் செய்கிறே இல்லை. அப்புறம் நாங்கள் ரேட்டுகளை சொல்லி நாளைக்கு எதுவும் கூட குறையாண்டா பிரச்சனைகள் வரும் தானே. அதான் நாங்கள் லீஸ் கம்பெனியை தொடர்பு கொள்வோம், ஒழுங்கு செய்து விடுவோம். இந்த இப்போ நம்பர் கொடுத்தாலும் லீஸ்லாம் எடுக்கணும், அந்த ஒழுங்கெல்லாம் செய்து விடுவோம். பைக்கில் ரெக்கமெண்ட் செய்வாங்களோன்னா அது அரசாங்கம் தானே, அரசாங்கத்தின் இது அரசாங்கம் இறக்கினால் கொம்பனி இறக்கும், கொம்பனி இறக்கினா நாங்கள் விற்போம். இனி எலக்ட்ரிக் பைக்குகளும் பெறப்போகுது, வந்து விற்று நாங்கள் இனியும் பெறும். திறக்கிறது கடை 9 மணியிலேருந்து 6 மணி மட்டும் திறப்போம். ஓ, ஞாயிறை தவிர நடந்துடும்.